ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனோட ரேங்க் லிஸ்ட் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது கட் ஆஃப் மார்க் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதுபடி பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 2024 அதாவது லாஸ்ட் இயரில் பார்த்திங்கன்னா 1,97,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரேங்க் லிஸ்ட் வந்திருந்தது. இப்போ 2,39,000 பேரோட ரேங்க் லிஸ்ட் விட்டுருக்காங்க. அதாவது எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் 2,39,000 பேர், அதாவது கிட்டத்தட்ட 2,40,000 பேர். லாஸ்ட் டைமை கம்பேர் பண்ணுறப்போ 42,000 பேருக்கு அதிகமான எலிஜிபிலிட்டி இருக்குது. அவங்க எல்லாருமே கவுன்சிலிங்கில் சீட்ஸ் எடுக்க போகிறாங்க. அதனால இந்த டைம் காம்படிஷன் ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது. ஸோ அதுதான் இப்போ இன்றைக்கி ஹாட் நியூஸாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சேனல்லையுமே வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ரேங்க் லிஸ்ட் எடுத்து பார்த்துருந்தீங்க அப்படின்னாவே கவர்மெண்ட் வெப்சைட்லேயே கொடுத்துட்டாங்க. அதாவது நம்ம லாஸ்ட் இயர் 200க்கு 200 வாங்கின பசங்களோட ஸ்ட்ரென்த் 65. ஆனால் இந்த டைமு 200க்கு 200 141 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன் பார்க்குறப்போ 0.5 மார்க்லேருந்து 45 மார்க் வரைக்கும் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. அதாவது நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 195க்கு மேலே வாங்கின கட் ஆஃப் வாங்கின பசங்க 2024 வெறும் 2,862 பேர் தான். ஆனால் இந்த டைம் எடுத்து பாருங்கள் 5,251, கிட்டத்தட்ட 2,300 பேர் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்குறப்போ நீங்கள் 195க்கு ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு லாஸ்ட் டைம் அப்படின்னா, இந்த டைம் கண்டிப்பாக 197 இருந்தால்தான் அந்த காலேஜ் நமக்கு கிடைக்கும். அப்போ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் நம்ம சேனலில் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம். அதில் எல்லாமே ப்ளஸ் 0.5 இருந்து இதே ப்ளஸ் 2.5 வரைக்கும் கண்டிப்பாக 190 எபோவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போது 150 ப்ளஸ் இருக்கிறவங்க கிடச்சிருக்கிற கோர்ஸ் 170 வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் இதை எடுத்து பாருங்கள், 190 ப்ளஸ் வாங்கின ஸ்டூடெண்ட் 2024 வெறும் 8,013 பேர் தான். ஆனால் இந்த 2025 13,958 பேர், அதாவது 5,145 பேர் 190 ப்ளஸுக்கு மேலே லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்போ வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்தது இந்த 185ல் பார்த்தீங்க அப்படின்னா 8,300 பேர் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்போ அதிகமாக வாங்கியிருக்காங்க. 180 எபோ 36,000 பேர் வாங்கியிருக்காங்க. அதாவது 11,765 பேர் அதிகம் வாங்கியிருக்காங்க. அப்போது இந்த டிஃப்ரென்ஸை பாருங்கள். இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாவே இதில் ஒரு 2,000, இதில் ஒரு 5,000, 7,000 ஆச்சு. இது ஒரு 8,000, 15, இதில் ஒரு 11, 26,000 பேர். அந்த 26,000 பேர் இந்த 180 கட் ஆஃபுக்குள்ளேயே எக்ஸ்ட்ராவாக வந்திருக்காங்க. அதாவது இந்த டோட்டல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 2024 கம்பேர் பண்ணுறப்போ 180க்கு மேலே எடுத்தவங்க கிட்டத்தட்ட 26,000 பேர் எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்காங்க எபோ 180ல். அப்போது லாஸ்ட் இயரில் 180ல் கிடைச்சது எல்லாமே 185 எடுத்தவனுக்கு தான் கிடைக்கும். அப்போது லாஸ்ட் இயர் 170, 165 இந்த ரேஞ்சில் எடுத்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 180 ரேஞ்சில் இருந்தால் தான் கிடைக்கும் அப்படிங்கிற நிலமையில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறப்போ கண்டிப்பாக லாஸ்ட் இயர் கட் ஆஃபை மட்டுமே வச்சு ரேங்கிங் மட்டுமே வச்சு ஃபில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு நல்ல கோர்ஸ் எடுக்கிறதுக்கு சிரமமாக போயிடும். அப்போது நம்ம நிறைய கோர்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங்கில் நிறையா காலேஜ் நிறையா கோர்ஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றிலையும் அதிக பேர் தான் வாங்கியிருக்காங்க. அப்போது நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல டிக்ரீஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறதா நம்மளோட கேள்வியாக இருக்குது. ஆனால் எந்த இடத்துலையுமே டிக்ரீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனே இல்லை. எல்லாமே இன்க்ரீஸ் தான். அதுவும் அந்த நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த 130 ரேஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே 40,000 பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ ஆவரேஜாக எடுத்து பாருங்கள். இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 40,000, 42, 43, 44,000 இந்த ரேஞ்சிலேயே எல்லாருமே இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அதனால இந்த 175 எடுத்த கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்காம போகாது. ஆனால் இதில் லாஸ்ட்டில் ரொம்ப கம்மியான காலேஜ் தான் கிடைக்கும், கடைசியில் இருக்கிற காலேஜ் தான் கிடைக்குங்கிற லெவல்
லெவலுக்கு வந்து வந்துருச்சு. இப்போது முன்னையெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு சில காலேஜஸ்லாம் வந்து 130லேயே கிடைக்கும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்கோம். அப்போ அந்த 130லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 1,31,000 ரேங்க் இருக்கிறதுல வந்து இப்போ என்ன ஆயிருக்கு, 1,73,000 ரேங்காக இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 40,000 ரேங்க் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா? அப்போ அந்த 40,000 ரேங்க் டிஃப்ரென்ஸ் இருக்கிறப்போ நமக்கு காலேஜோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சீட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்து சீட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எந்த வருஷம் இல்லாத அளவுக்கு சீட்டோட இந்த டிஃப்ரென்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் இதோட ஒரு பாசிட்டிவ் தாட்டும் இருக்குது. என்னென்னா 2,39,000 பேர் வந்து, அதாவது கிட்டத்தட்ட வந்து 2,39,000 பேர் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு வில்லிங்கில் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஏன்னா முன்ன வந்து ஒரு 2 லட்சம் பேர் இருக்கிறது இப்போ 40,000 பேர் எக்ஸ்ட்ரா இருக்குங்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன். அதில் வந்து நமக்கு டவுட் இல்லை. அப்போ இன்ஜினியரிங் வந்து வளர்ந்துட்டுருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஆனாலும் நமக்கு வந்து ஒரு நல்ல காலேஜில் படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறதுல தான் வந்து நமக்கு இப்போது நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இன்னும் அப்கமிங் வீடியோஸில் வந்து நமக்கு எந்த காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக வீடியோ போட போகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.